கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வசனங்களை பார்க்க போகிறோம். 11வது வசனம், அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். 9ஆம் வசனத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு தேவன் கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்? நானும் நிர்வாணி என்று பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நீர் விலக்கின கனியை, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நான் புசிச்சிட்டேன், அதனால நிர்வாணி என்று அறிந்து கொண்டேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். அதற்கு மன்னிப்பும் கேட்டிருக்கணும். நம்மெல்லாம் இப்போ என்ன செய்கிறோன்னா, சில தவறுகளை செய்யும்போது அதை ஒப்புக்கொள்கிறதுக்கு மனசு இருக்க மாட்டேங்குது. நம்ம பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும் அப்படிங்கிறது தான் வேதாகமம் சொல்லக்கூடிய விஷயம். நீதிமொழிகள் 28:13 நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் எசேக்கியேல் 18:27 துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 18:21 இந்த வசனமும் இதே விஷயத்தை தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது 1 யோவான் 2:1 பார்த்தீங்கன்னா, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 2வது வசனத்தில், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எப்போ நிவர்த்தி செய்வார் அப்படின்னா, 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பாவங்களை அறிக்கையிடணும், நியாயத்தையும் நீதியையும் செய்கிறவர்களாக இருந்தால் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். இதுதான் பழியை தூக்கி அடுத்தவங்க மேலே போடுறது. இது நம்ம வீட்டில் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயந்தான். பெற்றோர் பிள்ளைங்களுக்கு மகன் மகள் யாருக்காவது திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கன்னா சில நாட்கள்லேயே சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் 2 பேருக்குள்ளேயும் வந்துடும். அதை பேசி தீர்த்து கொள்ளணும், அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து வேதாகமத்தின் வாயிலாக ஆலோசனையை தேடுறதை விடுவாங்க, அல்லது பெற்றோர்கிட்டையும் ஆலோசனை கேட்க மாட்டாங்க. பிரிஞ்சு போகிறதுலையே குறியாக இருப்பாங்க. 2 பேருமே அவங்கவுங்க பெற்றோர்கிட்ட, நீங்கள் பார்த்து வைத்த பெண்ணு சரியில்லை, அல்லது நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச கணவன் சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேகமாக டைவர்ஸ், ஃபேமிலி கோர்ட்டு, கவுன்சிலிங் இப்படிலாம் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஆதாம் தேவனிடத்தில் என்ன கூறியிருக்கணும்? ஆண்டவரை தெரியாமல் புசித்து விட்டேன், என்னை மன்னித்து விடும்னு சொல்லியிருக்கணும். அதை அவன் சொல்லலை. முதல்ல என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமானவள் அப்படின்னு சொல்லி கூறின அதே ஆதாம் தான் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுத்தால் நான் புசித்தேன் அப்படிங்கிறான். நீங்கள் தானே இவளை எனக்கு கட்டி வச்சிங்கன்னு ஆண்களும் பெண்களும் அதே போல் சொல்கிறத நம்ம வீடுகளில் இப்போ சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். அவர் மனுஷியை எப்படி உருவாக்குனாருன்றது ஆதாமுக்கு தெரிந்திருந்தும் கூட அவன் அதை பற்றியெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல், நீர் எனக்கு கொடுத்த பெண் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் செய்கிறவராக இருக்கிறான். அதே போல் தான் இன்றைய காலத்தில் இளம் தலைமுறையாக இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியும். 13வது வசனத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். இது மாதிரி தீய பழக்கங்களுக்கு அடிமையாக்கிறதுக்கு அல்லது வீட்டுக்குள்ளே பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு நம்மளை சுற்றி பல விஷயங்கள் இருக்கும். விஷத்தை குடின்னு சொன்னால் யாருமே குடிச்சிட மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் சாராயம், போதைப் பொருள் அல்லது வேண்டாத விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு யாராவது அறிவுறுத்தினா அதுக்கு இன்றைய இளைஞர்கள் அடிமைகளாகி விடுறாங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு போத்திபார் என்னும் பெரிய பிரதானிகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அவன் மனைவி அவனை பாவம் செய்ய தூண்டும்போது அதற்கு யோசேப்பு சொல்கிறது, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படிங்கிறார். அதனால தேவன் எகிப்தின் மேலே உயர் அதிகாரியாக யோசேப்பை உயர்த்தினதை பார்க்குறோம். அதே போல் யோபு அவனை சாத்தான் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் பாதிக்கிறாரு. அவனுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு யோபு, தேவன் கையாலே
நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ அப்படிங்கிறாரு. இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை செஞ்சு அதை எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைன்னா எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவீங்க அப்படின்னு சொல்லு. ஆனால் தானியேல் கூட இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த சிலையை வணங்காமல் இருந்தாங்க. அப்போ நேபுகாத்நேச்சார் அவங்கள சூளையில் போட சொல்லும்போது தானியேல் 3:17 வாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றார்கள். 18ஆம் வசனத்தில் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்றார்கள். இந்த 3 சம்பவங்கள்லையுமே அவங்க பாவம் செய்கிறதுக்கு எப்படி விலகி இருந்தாங்கங்கிறது புரியும். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன், அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி ஏவாள் பேசுகிறத பார்க்குறோம். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. அது கிடைக்காம தள்ளி போனதுக்கப்புறம் தான் அதை தேடும். அது மாதிரி தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அருகில் இருக்கும்போது அவருடைய அருமையையும் மகிமையையும் அவர்கள் உணர்ந்து கொள்ளலை. இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக நம்ம தேவனை தேடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். யோசேப்பு, யோபு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல நாமளும் சாத்தானுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்க வேண்டும். இவங்க எல்லாரும் எவ்வளோ தூரம் உயர்த்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம வேதத்தை பார்த்து வாசித்து தெரிந்து கொள்ளலாம். ஆதாமும் ஏவாளுமோ ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறத பின்னாடி இருக்கிற வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில் தேவன் குற்றத்தை விசாரித்து தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. நான் ஒளிந்து கொண்டேன்னு சொன்ன உடனே அவர் தோட்டத்தை விட்டு விரட்டலை. ஆதாம்கிட்ட நீ புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்தாயோன்னு அவனை விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. அதே போல் ஏவாள்கிட்ட நீ ஏன் புசித்தாயின்னு சொல்லி அவகிட்டையும் விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி விசாரணை செய்ததுக்கப்புறம் தான் அவர் ஆதாம் ஏவாள் 2 பேரையும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி விடுகிறார். 1 பேதுரு 5:7 நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் தவறு செய்தாலும் அதை பற்றி விசாரிக்கிறாரு. நமக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் அதை பற்றியும் விசாரிக்கிறவராக இருக்கிறாரு. அதனால் ஏற்கனவே சொன்னது மாதிரி யோசேப்பு, யோபு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மாதிரி நம்ம கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ வேதாகமத்தில் நம்ம நிறைய இடங்களில் இது போன்ற உதாரணங்களை பார்க்க முடியும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.